ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமதி ஹெல்தி ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம ஹாப்பி வச்சு ஒரு குல்ஃபி பண்ண போறோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல வெயில் அடிக்கிற டயத்துல நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு இது பண்ணி கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹைஜீனிக்கா நம்ம வீட்லயே குல்ஃபி பண்ணலாங்க. இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. ரொம்ப டேஸ்டியான இந்த பிஸ்கெட் குல்ஃபி வந்து சின்ன பிள்ளைங்க கூட அழகாக பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 2 பேக்கெட் மட்டும் ஹாப்பி பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இந்த 2 பேக்கெட்லேருந்து 4 குல்ஃபி மொத்தமாக கிடச்சிச்சு. இந்த வெயில் நேரத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது வீட்லேயே நம்ம ஐஸ்கிரீம் பண்ணி கொடுத்தா ரொம்ப சுத்தமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே கட் பண்ணி மிக்சர் ஜாருக்குள்ளே அந்த பிஸ்கெட் எல்லாமே சேர்த்துக்கோங்க. வெளியில் வந்து எவ்வளோ சுத்தமாக பண்ணுவாங்கன்னு தெரியாது. நம்ம வீட்லேயே ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அது கூட வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா ஃபைன் பவுடரை கட்டி இல்லாமல் திரிச்சுக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஜீனியும் சேர்த்துட்டே திரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா கெட்டியான ஃபுல் ஃபேட் மில்க் ஏதாவது ஒரு 3/4 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து டம்ளரில் தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி டம்ளர்னு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சின்ன டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 பகுதி மட்டும் அந்த பிஸ்கட் குல்ஃபியை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த பேஸை ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து அந்த டம்ளர் அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்னதாக. அதில் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணி நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. இது இல்லை அப்படின்னா நல்லா திக்கான கவர் வந்து பிளாஸ்டிக் கவரை அந்த சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு மேலே ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. இது இல்லாத பட்சத்தில் அந்த பிளாஸ்டிக் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்தியை வந்து லைட்டாக ஒரு சின்ன ஹோல் போட்டுட்டு நம்ம வந்து பாப்சிக்கல் குச்சி அதில் சொருவணும் அந்த ஹோலில். அதனால் அந்த ஹோல் சின்னதாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஐஸ் குச்சி கடையில் கிடைக்கும். அதை வந்து நல்லா இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரீசரில் குறைஞ்சது ஒரு 10 மணி நேரமாவது வைக்கணுங்க. 10லேருந்து 12 மணி நேரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஜில்லுன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ 10 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லாவே நல்லா டைட்டாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு இந்த குல்ஃபி. இப்போ நம்மளோட பிஸ்கெட் குல்ஃபி வந்து ரெடி ஆகிட்டு, கண்டிப்பாக இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பிள்ளைங்கள்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.